வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கட்டது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வார் 2 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். இந்த வார் 2 படத்துல முதல் முறையாக பாலிவுட் நடிகர் ஹிருத்திக் ரோஷன் அவர்கள், தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் முதல் முறையாக இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் நடிகர்கள். இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையாக இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்னு அப்டேட் வெளியானதுலேருந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஹிருத்திக் ரோஷன் அவர்களோட ரசிகர்களும் ஜூனியர் என்டிஆர் அவர்களோட ரசிகர்கள்லாம் ஒரு மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டு இருந்தாங்க. எல்லா திரையரங்குகளையும் இந்த படத்தோட டீசரை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா யூடியூப் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக இருக்குது. இந்த படத்தோட டீசரை பார்த்தவனையே இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு படி அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தோட டீசரும் இருந்தது. ஏன்னா யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க, திரையரங்குகளையும் போட்டாங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்தோட டீசரை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் எந்த லெவலுக்கு இந்த வார் 2 படத்தோட டீசர் இருக்குது அப்படின்னு. இந்த வார் 2 படம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை சம்மந்தப்பட்ட கதையை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த படத்தோட டீம் உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு டைரக்ஷன் அயன் முகர்ஜி அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வார் 2 படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக 7500 திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுவரையில் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண திரைப்படங்கள்லேயே முதல் முறையாக 7500 திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுற முதல் திரைப்படம் இந்த வார் 2 படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்களும் வேர்ல்டு ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் தான் கூலி. இந்த படமும் அதே ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. இப்போது வார் 2 படம் பார்த்தீங்கன்னா 7500 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமான திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட கூலி படமும் வார் 2 திரைப்படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பண்ணுற கணக்கு ஒரே கணக்கு தான். அது என்னென்னா, இந்த படம் சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்த இரண்டு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்தோட வசூலை மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை இந்த திரைப்படம் பண்ணும். ஏன்னா தொடர்ந்து 3 நாள் லீவ் ஆகிடுது. அதிகமான வசூலை இந்த படம் மூலமாக எடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த ரெண்டு படத்தோட டீம் ஒரு கணக்கு போட்டு தான் இந்த படம் சுதந்திர தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த படத்தை 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படமும் வார் 2 இந்த இரண்டு படங்களில் ஏதாவது ஒரு திரைப்படம் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் தெரியும். இல்லை இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரே தினத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கான அப்டேட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு திரைப்படங்களும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட டீம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி படமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஹிருத்திக் ரோஷன் அவர்களும் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் நடிக்கும் வார் 2 இந்த படமும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை படத்தோட டீம் வெளியிட்டிருக்காங்க. 7500 திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. அதனால தான் 7500 திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது தலைவர் சூப்பர் ஸ்டாரோட கூலி படமும் வார் 2 இந்த இரண்டு படங்களில் எந்த திரைப்படம் அதிகமான வசூல் சாதனையை பண்ண போகுதுன்னு
இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போ ரித்திக் ரோஷன் அவர்களும் ஜூனியர் என்டிஆர் அவர்களும் நடிக்கும் பார்ட் 2 படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.